புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு இருந்து 72 இருந்து அவர் படங்களை பார்த்து வளர்ந்து தவறான செய்திகளை யாரும் செய்யக்கூடாது என்று உணர்ந்து இத்தனை விட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அதிமுக தோழர்களை பார்த்து ஊழல் கட்சி, மோசமான கட்சி என்று சொல்லி அதிமுகவை குறை சொல்லி பேசுகிறார் விஜய் என்று சொன்னதற்கு பிறகுதான் 3 தினங்களாக அவருடைய குறைகளை நாங்கள் எல்லாம் சொல்லி வருகிறோம். ஊழல் என்று எங்களை பார்த்து சொல்லுகிற திரு விஜய் அவர்களே, நீங்கள் வாங்குகிற சம்பளம் எவ்வளவு? உண்மையிலே ஒரிஜினலாக ஒயிட்டில் வாங்குவது எவ்வளவு? பிளாக்கில் வாங்குவது எவ்வளவு? அதற்கு நீங்கள் கட்டிய வரி எவ்வளவு? மீதி பணமெல்லாம் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க அங்கங்கே ஒரு உமலை உள்ளவர்கள் பேசத்தவர்கள் கேட்டுக்கிறோம். நானும் கூட கேட்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு படத்திலே வருமானத்தை குறைத்தார் என்று சொல்லி 1.5 கோடி ரூபாய் அவருக்கு அபராதத்தை வருமான வரித்துறை அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் போட்டிருக்காங்க. அது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லை, நான் கொடுக்க முடியாது சொல்றது வழக்கு, கொடுத்தாங்கிறதுக்கு வழக்கு அது நடக்குது. ஆக இவர் சரி மறைத்திருக்கிறார் என்று ஒரு வழக்கு இருக்கிறது. தம்பி பரமசிவம் 200 ரூபாய் டிக்கெட் தியேட்டரில் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது 2000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அந்த பணம் பட தயாரிகளுக்கு போகிறது. அப்படி போவதனால்தான் அவர் படத்துக்கு மரியாதை கூடுகிறது. அவருக்கு 500 கோடி 1000 கோடி ரூபாய் சம்பளமாக தருகிறார்கள். அதை பெற்றுக் கொண்டிருக்கிற திரு விஜய் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் டிவியில பேசுகிறார். எனக்கு ஒரு பைசாவை நான் ஆளுங்கட்சியில் இருப்பேன் தொட மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே டிக்கெட் வித்து அதிகமாக கொள்ளையடித்து அந்த பணம் தான் இருக்கிறது. அரசாங்கத்தில் ஒரு பணம் அல்லது வேற வழியில் வர்றது எனக்கு தேவையில்லை என்கிறார். இது நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு சொல்றீங்க? உங்களை யார் அதை எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க? யாருமே சொல்லல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.